ஹலோ ஹாய் ப்ளஸ் ஸ்பெஷல்னால் லிவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. லிவர் ஃப்ரை வந்துட்டு ரியலிஸ்டிக்காக அப்படியே இருக்கிற மாதிரியும் டேஸ்ட் வைஸாகவும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இதுக்காக நான் ஒரு கப் ஃபுல்லாக பச்சை பயிரை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இதை ஆற விட்டு ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு, கூடவே வந்து பட்டை, கிராம்பு, கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிவர் ஃப்ரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான வெஜ் லிவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து புரட்டாசி ஸ்பெஷல் வீவர்ஸ்க்காக இதை நான் டெலிகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.